முடி உதிர்வு, பொடுகு, வறண்ட முடி, முடி வளர்ச்சி இல்லையா? உங்கள் வீட்டிலே இருக்கும் ஒரு இயற்கையான பொருளை வைத்து இதை எல்லாவற்றையும் சரி செய்யலாங்க. அதுதான் சோற்று கற்றாழை. இன்று இதை வைத்து எளிய ஹேர் பேக் செய்வது எப்படி, பயன்படுத்தும் முறை, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். இப்போ சோற்று கற்றாழையுடைய நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். சோற்று கற்றாழை விட்டமின் ஏ, சி, இ மற்றும் தாதுக்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய கூறுகள்லாம் இதில் இருக்குங்க. இது நம்ம தலையை ஈரப்பதமாக அழிப்பதற்கு உதவியாக இருக்குது. வறண்ட முடியை மென்மையாக்க உதவுது. பொடுகு மற்றும் அரிப்பை குறைக்க உதவியாக இருக்குது. முடி உடைவதை குறைக்குது. தலைமுடி ஆரோக்கியமாக வளர உதவி செய்யுங்க. இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நான் இதற்கு ஒரு சோற்று கற்றாழையை, முழு கற்றாழையை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வடியும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வடிஞ்சிடும். வடிஞ்சப்பட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வடிஞ்சிச்சு. நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த கற்றாழை ஈஸியாகவே கிடைக்கக்கூடியதான். ஒருவேளை உங்கள்கிட்ட கற்றாழை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கற்றாழை ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன பீஸை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த மேல் தோலை நீக்கிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட போகிறேங்க. ஷார்ப்பான கத்தியெலாம் வச்சுக்கிடாதீங்க, கையை வெட்டிக்கிடும். கொஞ்சம் பதம் இல்லாத கத்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஜெல் மட்டும் தனியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா மற்ற எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸுக்கு இது ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூஞ்சிக்கு நல்லா வலுவலுன்னு ஷைனிங் கொடுக்கும். நம்ம உடம்பு ரொம்ப அதிகமாக வெப்பம் ஏறுது அப்படின்னா இந்த சோற்று கற்றாழையை நம்ம சாப்பிடலாங்க. நல்லா கழுவிட்டு சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மறுபடியும் நான் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட போகிறேன். ஏன்னா லைட்டாக ஏதாவது இருந்தால் கூட நம்ம தலையில் ஏதாவது அரிப்பு ஏற்படும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் நான் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக அந்த மஞ்சள் கலர் இருந்தால் கூட நம்ம தலையில் அரிப்பு ஏற்பட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கழுவி எடுத்துருக்கிற இந்த கத்தாழை ஜெல்லை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வெறும் கத்தாழையை மட்டும்தான் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். தண்ணி ஏன்னா இதிலே தண்ணி சத்து நிறையா இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. இப்போ நான் இதை தனியாக ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேங்க. நல்லா பால் போல் நல்லா இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சதுனால. கையிலே நம்ம அந்த ஜெல்லை மட்டும் கத்திட்ட சுரண்டி சுரண்டி கூட எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப லேட் ஆகுங்கிறதுக்காக நான் மிக்சிலே அடித்து எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெரியும். ஜெல் மாதிரி இருக்கும். இது நுரையா இருக்கிறதுனால சரியாக தெரியல. இது நல்லா ஜெல் மாதிரி இருக்குது. ஹேருக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பாட்டாக பிரித்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முடியோட வேர்ப்பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியோட நுனிப்பகுதி வரை இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் இதை அப்படியே உங்கள் ஹேரில் நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு
40 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் ஷாம்புவோ ஷிவக்காவோ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து எத்தனை நாளுக்கு ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தலையில் பொடுகு, அரிப்பு இது எல்லாத்தையும் சரி செய்யும். நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா சுத்தமாக வைத்திருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஹேர் கேர் வீடியோவுக்கு எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.